ஹலோ எவ்ரிவன், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் இதில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அந்த மோல் ஃப்ராக்ஷனை வச்சு ஒரு கால்குலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மாஸ் அடிப்படையில் அந்த கால்குலேஷனை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா, கான்சன்ட்ரேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தடு, குவான்டிட்டி மெத்தடில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட் எது அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தடில் போடுங்க, அந்த அடிப்படையில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு சொல்யூஷனில் எத்திலின் கிளைக்கால் இருக்குது, அந்த எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிறது 20% இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எத்திலின் கிளைக்கால் இருக்குது இல்லையா, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா C2H6O2 அப்படின்றதான் எத்திலின் கிளைக்காலோட ஃபார்முலா. ஸோ முதல்ல எல்லாம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு பர்சன்டேஜில் ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ நமக்கு மாஸ் பர்சன்டேஜில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா குளுக்கோஸ் அப்படிங்கிறது 10% இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா அதனோட அர்த்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு சொல்யூஷனுமே 100% இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது அதில் 10% குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் 90% வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஏன்னா அவங்க வாட்டர்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் பேலன்ஸ் 90% வாட்டர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணோம். பட் இங்கே அவங்க வாட்டருங்கிற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணலை. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எத்திலின் கிளைக்கால் 20% ஒரு சொல்யூஷனில் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அப்படி அவங்க எத்திலின் கிளைக்கால் மட்டும் அதை பற்றி மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலுமே நமக்கு பேலன்ஸ் அதில் வாட்டர் இருக்கிறத நம்ம அசியூம் பண்ணணும். ஓகேவா, அப்போ ஒரு சொல்யூஷன் அப்படின்றத நம்ம 100%க்கு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் 20% எத்திலின் கிளைக்கால் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸு 80% நம்ம அதில் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ 80% வாட்டரில் 20% எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிறது டிசால்வ் ஆகிருக்கு. அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் அடிப்படையில் இதை டிஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த கால்குலேஷனை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாஸ் அடிப்படை அப்படின்னு சொன்னோம்னால அங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் நம்ம கிராம் கணக்கில் தான் எடுத்துக்கணும். ஸோ டோட்டல் சொல்யூஷனும் 100 கிராம் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணணும். அப்படின்னா அதில் எத்திலின் கிளைக்கால் அப்படின்றது 20 கிராம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸு 80 கிராம் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறணும். இதில் எத்திலின் கிளைக்கால் இருக்கு இல்லையா, அந்த எத்திலின் கிளைக்காலோட மாஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். மாஸ் வேல்யூ அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹச் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஓ கொடுத்துருக்காங்க. சரியா, சிஹெச்ஓ கொடுத்துருக்காங்களா. இப்போ சியோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12. ஓகேவா, சியோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12. அண்ட் பார்த்தோன்னா அந்த சிங்கிறது எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 12 + 12 24ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 12 × 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, ஒரு கார்பன் 12 இருக்குது அப்படின்னா அப்போ 2 கார்பன் அப்படிங்கிறது 24 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே 12 × 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இந்த கார்பன், இந்த ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இது மூணையும் நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. எதை மல்டிப்ளை பண்ணிக்கிறணும் அப்படின்னா இந்த கார்பன் எத்தனை கார்பன் இருக்குது, அந்த கார்பனோட மாஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த மாஸ் வேல்யூவையும் அது எத்தனை கார்பன் இருக்குது அந்த வேல்யூவும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த கார்பனையும் ஹைட்ரஜனையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அதை ஆட் தான் பண்ணிக்கணும். ஓகேவா, ஏன்னா ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அத்தனை காம்பவுண்டையும் நம்ம ஆட் தான் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஹைட்ரஜனோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1. ஓகே, ஸோ 1 × 6. சரியா, 1 × 6 எவ்வளோ வரும், 6. அதுதான் இங்கே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன். இப்போது ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 16. ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 16. ஸோ ஆக்சிஜன் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 16 + 16 அப்படிங்கிறத 32ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா 16 × 2 அப்படிங்கிறத 32ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே. ஓகேவா, இப்போ இந்த 12 × 2, 1 × 6 அண்ட் 16 × 2
இதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுனா இதோட அமௌண்ட் வந்து 24 வரும். சரியா? இந்த ஃபஸ்ட்டு வேல்யூட அமௌண்ட் வந்து 24 வரும். அண்டு ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும். அண்டு 1 × 6. ஏன்னா வந்து உங்களுக்கு போர்ட்மாஸ் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1 × 6 அப்படின்றது 6 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 16 × 2 அப்படிங்கிறது 32 வரும். இது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 62 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? அதுதான் இந்த வேல்யூ. சரியா? அப்போது அந்த சொல்யூஷனில் எத்திலீன் கிளைக்காலோட மாஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 62 இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எத்திலீன் கிளைக்கால் இருக்கு இல்லையா, அதோட மோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்யூஷனில் எத்தனை கிளைக்கால் எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 20 கிராம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம மேலே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட மாஸ் வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா 62 கிராம்னு, அதை வந்து நம்ம கீழே போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா 0.322 மோல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, நமக்கு என்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்குது அப்படின்னா 20 கிராம் வந்து ஒரு சொல்யூஷனில் எத்தனை கிளைக்கால் இருக்குது அப்படின்னா அதோட மாஸ் வேல்யூ வந்து 62 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.322 அப்படிங்கிற ஒரு மோல் வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டருக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ வாட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா H2O. ஓகே, இப்போ H அப்படின்றது இதோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1 தான். ஹச்சோட மாஸ் வேல்யூ 1 தான். H அப்படின்றது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ 2 1 × 2. ஓகேவா? ஸோ O2 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16. இந்த ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, ஆக்சிஜன் வந்து எத்தனை ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ வந்து 16 மட்டும்தான். அப்போ இந்த O2 2 + 16 ஆட் பண்ணோம்னா 18. அதுதான் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு அந்த வாட்டர் வந்து ஒரு சொல்யூஷனில் எத்தனை கிராம் இருக்குது 80 கிராம் இருக்குது. அதை மேலே போட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச 18 அப்படின்றத கீழே போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4.444 மோல் கிடைக்குது. ஓகே, இப்போது இந்த எத்திலீன் கிளைக்கால் இருக்குது இல்லையா, இந்த எத்திலீன் கிளைக்கால் அதோட வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மோல் ஃப்ராக்ஷன் எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மேலே வந்து எத்திலீன் கிளைக்காலோட நம்பர் ஆஃப் மோலு பை அதே எத்திலீன் கிளைக்காலோட நம்பர் ஆஃப் மோலு ப்ளஸ்ஸு வாட்டரோட நம்பர் ஆஃப் மோலு. சரியா? அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். எத்திலீன் கிளைக்காலோட நம்பர் ஆஃப் மோலு, வாட்டரோட நம்பர் ஆஃப் மோலு. எத்திலீன் கிளைக்கால் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொன்னால் இப்போது இந்த எத்திலீன் கிளைக்காலோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த எத்திலீன் கிளைக்காலோட நம்பர் ஆஃப் மோல்ஸ், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு எந்த வேல்யூ கொண்டாந்து போடணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுதான் வந்து இந்த வேல்யூ கொண்டாந்து இங்கே போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதே தான் இங்கே. ஸோ அங்கே அதே வேல்யூ கொண்டாந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் போட்டுட்டு நம்ம வாட்டருக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா நம்பர் ஆஃப் மோல்ஸ், இந்த வேல்யூ இதை கொண்டு வந்து இங்கே போடணும். சரியா? இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு எதை இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸு எத்திலீன் கிளைக்காலுக்கு இருக்கு இல்லையா அது ப்ளஸ் வந்து வாட்டருக்கு இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த போட்டிருக்காங்களா, இப்போ இந்த வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூவையும் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எத்திலீன் கிளைக்காலோட மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, இது வந்து எத்திலீன் கிளைக்காலோட மோல் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சேம் மெத்தடில் வாட்டருக்கு மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது. வாட்டருக்கு மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா வாட்டரோட மோல் வேல்யூ, அதை கொண்டாந்து இங்கே போடணும். அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். இங்கே வந்து எத்திலீன் கிளைக்காலுக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வேல்யூ இங்கே வந்து வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷனை வந்து கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1 மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 மைனஸ் 0.068. இந்த 1லேருந்து 0.068 மைனஸ் பண்ணால் 0.932 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா?
இப்போது இந்த 1 மைனஸ் 0.68 ஏன் வந்து மைனஸ் பண்ணுறோம், இந்த 1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 1 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் சொல்லுங்கள்? ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய டோட்டல் காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன், அந்த மோல் ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது இல்லையா, அந்த வேல்யூ அப்படின்றது 1க்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த 1 தான் இது. இந்த பாருங்கள் இருக்குது, இது வந்து இதில் எக்ஸ் அப்படின்றது வந்து மோல் ஃப்ராக்ஷன், இது வந்து நம்பர் 1 காம்போனன்ட்ஸு, இது வந்து நம்பர் 2 காம்போனன்ட்ஸு, இது வந்து லாஸ்ட் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாத்தோட மோல் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து கூட்டி வரக்கூடிய வேல்யூ அப்படின்றது 1க்கு சமம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த 1 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸில் 2 சொல்யூஷன் எடுத்துருக்குறாங்க. இந்த 2 சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எத்திலின் கிளைக்கால். ஓகே, எத்திலின் கிளைக்கால் அப்படின்றது. இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா வாட்டர். புரியுதா? 2 சொல்யூஷனுமே 100% இருக்குது. ஸோ வந்து 100 கிராம் இருக்குது. இப்போது இந்த எத்திலின் கிளைக்கால் இருக்கு இல்லையா, இந்த எத்திலின் கிளைக்காலோட மோல் ஃப்ராக்ஷன் அதுவும் ப்ளஸ் வந்து இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வந்து 1க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதில் 2 காம்போனண்ட்டு தான் இருக்குது. 2 காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷனும் ரெண்டோட வேல்யூ வந்து 1க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 காம்போனண்ட்டோட டோட்டல் வேல்யூவும் 1க்கு சமம். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்த எத்திலின் கிளைக்கால் இருக்கு இல்லையா, இந்த எத்திலின் கிளைக்காலுக்கு மட்டும் வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மோல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.068. ஓகே, இது டோட்டலாக வந்து 1, இந்த டோட்டல் சொல்யூஷனும் 1, அதில் எத்திலின் கிளைக்கால் மட்டும் வந்து 0.068 இருக்குது அப்படின்னா அதனால தான் 0.068. ஓகே, அப்போது இந்த டோட்டல் சொல்யூஷனில் 0.068 வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷன். சரியா? இதில் இருக்கக்கூடிய மோல் ஃப்ராக்ஷனோட மைனஸ் பண்ணும்போது இந்த மோல் ஃப்ராக்ஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த மெத்தட்லேயும் வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கலாம். நம்ம எத்திலின் கிளைக்காலோட மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷனை இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்ம வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா எத்திலின் கிளைக்கால் இருக்கு இல்லையா, அதோட மோல் ஃப்ராக்ஷனை நம்ம அதை வச்சு வாட்டரோட மோல் ஃப்ராக்ஷனை அந்த 1ல் மைனஸ் பண்ணிவிட்டு எத்திலின் கிளைக்காலோட மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோலாரிட்டிங்கிறது நெக்ஸ்ட் மெத்தட். இந்த மோலாரிட்டியோட சிம்பிள் வந்து பார்த்தோன்னா எம். ஓகேவா? இந்த மோலாரிட்டியை எப்படி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன் வந்து 1 லிட்டர் இருக்குது. ஓகேவா? அந்த 1 லிட்டர் சொல்யூஷனில் டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய அந்த சொல்யூட், 1 லிட்டர் சொல்யூஷனில் டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய அந்த சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுதான் வந்து மோலாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சொல்யூஷன் வந்து 1 லிட்டர் இருக்குது, அதில் வந்து அந்த சொல்யூட் அப்படின்னா வந்து கரைப்பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காம்போனண்ட்டு, அது வந்து அந்த காம்போனண்ட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அந்த காம்போனண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுதான் வந்து மோலாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மோலாரிட்டியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த சொல்யூட்டோட மோல்ஸ்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த சொல்யூஷனோட வால்யூம் அது வந்து லிட்டரில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். கீழே இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதோட வால்யூம் வந்து 1 லிட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.25 மோல் லிட்டர் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த சொல்யூஷன் அப்படின்னா வந்து ஒரு NaOH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சொல்யூஷனில் வந்து NaOH வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 0.25 mol வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதோட மீனிங் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1 லிட்டர் கொண்ட ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் NaOH வந்து 0.25 ml வந்து அதில் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் வந்து இதோட மீனிங். ஓகேவா? இந்த லிட்டர் இருக்குது இல்லையா, 1 லிட்டர் அப்படிங்கிறத கியூபிக் டெசிமீட்டர், 1 கியூபிக் டெசிமீட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் இதை வந்து கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. இந்த 1 கியூபிக் டெசிமீட்டர் இருக்கு இல்லையா, இதை தமிழில் கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு கால்குலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு சொல்யூஷனில்
ஒரு சொல்யூஷனில் 5 கிராம் வந்து NaOH கரைசல் இருக்குது. அந்த சொல்யூஷனோட வால்யூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 450 ml இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மோலாரிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட வால்யூம் எவ்வளோ இருக்கணும், 1 லிட்டர் இருக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 450 ml தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு லிட்டருக்கு வேணும். ஸோ வந்து இந்த எம்எல்லை வந்து லிட்டராக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த 5 கிராம் NaOH இருக்குது இல்லையா, இதில் இந்த இடத்துல இந்த பாருங்கள் ஒரு 40 கிராம் வந்துருக்கு. இது வந்து கணக்கில் உங்களுக்கு கொடுக்கல, பட் வந்து 40 கிராம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இந்த NaOH இருக்குது இல்லையா, இந்த NaOHோட அந்த மோல் மாஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அதனோட டோட்டல் தான் வந்து இந்த 40. சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த 5 அப்படிங்கிறத 5 கிராம் இருக்குது இல்லையா, 5 கிராம் தானே ஒரு சொல்யூஷனில் 5 கிராம் NaOH இருக்குது இல்லையா, அந்த 5 கிராமை மேலே எடுத்து போட்டுக்கலாம். 5 கிராம் மேலே எடுத்து போட்டு கீழே வந்து இந்த NaOH இருக்குது இல்லையா, அதோட மோல் மாஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கணும். இந்த Na அப்படின்றது ஒரு அணு, ஓகேவா? இந்த O அப்படின்றது ஒரு அணு, H அப்படின்றது ஒரு அணு. இந்த NaOட மோல் மாஸ் வேல்யூ வந்து 23, இந்த Oவோட மோல் மாஸ் வேல்யூ வந்து 16, Hோட மோல் மாஸ் வேல்யூ வந்து 1. இதை டோட்டலாக வந்து ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னா 40 வரும். சரியா? டோட்டலாக வந்து இது வந்து 40 வரும். அந்த 40 தான் இந்த இடம், ஓகேவா? அந்த 40 தான் இந்த இடம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 கிராம் இருக்கக்கூடிய NaOH இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடணும். இந்த 40ஆல் 5 வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னா 40ஆல் 5 வந்து டிவைட் பண்ண முடியாது, ஓகேவா? ஏன்னா வந்து இந்த 5 அப்படின்றது சின்ன நம்பர் இல்லையா, 40 அப்படின்றது பெரிய நம்பர். ஸோ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு, இந்த 5க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த 5 வந்து 50ஆக மாற்றிக்கிறணும். ஓகே, அப்போது இந்த 40ல் இந்த 0வுக்கும் இந்த 0வுக்கும் கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ 5/5ன்னு இருக்குது, ஓகேவா? இந்த 5/5ல் இந்த 5ல் 4 வந்து 1 டைம் இருக்குது. ஓகே, 1 டைம் இருக்கா? பேலன்ஸு 5ல் 1 இருக்குது. இந்த 1ஓட ஒரு 0 ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த 10 இருக்கு இல்லையா, 1ஓட 0 ஆட் பண்ணணும்னா 10 ஆகிடும். ஸோ இந்த 10ல் வந்து 4 எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்கும். ஓகே, 2 இருக்கும். அப்போது இந்த 10ல் வந்து இந்த 4 வந்து 2 டைம் இருக்குது அப்படின்னா வந்து அப்போ 8 இருக்கும். சரியா? 1 நாங்க 2 8 இல்லையா, 8. அப்போ -8 போச்சு அப்படின்னா பேலன்ஸு 2. சரியா? அந்த 2ஓட மறுபடியும் நம்ம வந்து 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 5 20. ஸோ சரி, 5 20. ஓகே, அப்போ 0.125 அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 480 ml இருக்குது. இதை வந்து நம்ம லிட்டருக்கு மாற்றணும். ஓகேவா? லிட்டருக்கு எப்படி நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டருக்கு 1000 ml. ஓகேவா? இது வந்து எம்எல்ல தானே இருக்குது. ஸோ வந்து கீழே வந்து 1 லிட்டருக்கு 1000 ml எடுத்துக்கிட்டோம். மேலே வந்து 450 ml எடுத்தாச்சு. சரியா? இது வந்து சின்ன நம்பராக இருக்குது, இது வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் அடிக்க முடியாது. அதனால் இங்கேயும் நம்ம 0 பாயிண்ட் சேர்த்துக்கிட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். சரியா? இங்கே பாயிண்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 2 0வுக்கும் இந்த 2 0வுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸு இங்கே 45 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது. 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 5 10, 9 5 45. ஓகேவா? இப்போது இந்த 9ஐ 2ஆல் 9ஆல் அடிச்சிட்டோம் அப்படின்னா 4 2 8. ஓகேவா? 4 2 8, பேலன்ஸு 1 இருக்குது. அந்த 1ஐ 10 ஆக்கிடலாம் 0 சேர்த்து. அப்போ அந்த 10ல் எத்தனை 2 இருக்குது பாருங்கள், 5 2 இருக்குது. ஸோ வந்து 0.45 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ வந்து 0.45 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ வந்து மேலே வந்து நம்ம வந்து மேலே இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம், 0.125 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்து 0.45 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் காமனாக இருக்குது. இது ரெண்டும் காமனாக இருக்கிறனால அதை விட்டுட்டு இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து அடிப்போம். 5வது வாய்ப்பாடில் அடிக்கலாம் இல்லையா? அப்போ வந்து 4 5 9 5 45, இது 2 5 10, 5 25. சரியா? மறுபடியும் இதை 9ஆல் அடிப்போம். 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 9 18. ஓகேவா? 25ல் 18 போச்சுன்னா பேலன்ஸு 7. இந்த 7க்கு ஒரு இங்கே போட்டுறேன். பேலன்ஸு 7, 7ஓட ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம்.
7 63 அப்படின்னு சொல்லி வரும். அந்த 7 இங்கே போட்டுருவோம். 7 63 ஓகேவா. அப்போ 70ல் 63 போக பேலன்ஸு மறுபடியும் 7 வருது. மறுபடியும் நம்ம 0 சேர்த்தோம்னா மறுபடியும் அதே 7 தான் வரும். ஸோ வந்து 70 வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதோட ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா அந்த 7 இருக்கு இல்லையா, அதோட நம்ம வந்து நமக்கு வருது இல்லை 7 9 63 அப்படின்னு வருது இல்லையா, அந்த 7 வந்து 8ன்னு போட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம இதை வந்து டிவைட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ என்ன கிடைக்குது பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக வந்து 0 பாயிண்டில் இருக்கு இல்லையா, ஸோ 0.278 ஓகேவா. இப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 450 ml அதை வந்து கீழே எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 0.125, அதை வந்து இந்த மோல் வேல்யூ அதை வந்து மேலே எடுத்துக்கலாம் ஓகேவா. இன்ட்டு இது வந்து எம்எல்ல இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அப்படின்னா லிட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னா மேலே வந்து 1000 ml அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரியா. இது வந்து லிட்டரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இது எம்எல்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லிட்டரில் தான் இருக்கணும். அப்போ எம்எல்ல இருக்குன்னா அப்போ மேலே வந்து நம்ம வந்து எம்எல் சேர்த்துக்கணும். 1 லிட்டருக்கு 1000 ml இல்லையா, அந்த எம்எல்லை வந்து மேலே சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். 0.278 மோல் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இதோடு இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.